பிரேஸ் லார்ட் பிரேஸ் லார்ட் பிரேஸ் லார்ட். இன்றைக்கி ஒரு நாள் தியான செய்தியில் நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு எது மேன்மை அப்படிங்கிற தலைப்பில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தை ஒரு 3 வசனங்கள் இருக்குது. பொன்னை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. நீதிமொழிகள் 16:16. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. நீதிமொழிகள் 25:7. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. நீதிமொழிகள் 20:3. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம சொல்லி தேவையில்லாத இடத்துல நம்ம வழக்காடக்கூடாது. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. நம்மளுக்கு தெரியாத விஷயத்தில் போய் நம்ம தலையிட்டு அது அப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் நம்ம வழக்காடக்கூடாது. எனக்கு எல்லாத்தையுமே ஆண்டவர் கரத்தில் நம்ம ஒப்படைக்கணும் நண்பர்களே. எல்லாத்துலேயும் நம்ம எண்ணத்தை சம்பாதிக்கிறோமோ ஆண்டவரோட சமூகத்தில் ஆண்டவர் ஞானத்தை சம்பாதிப்பது நம்மளுக்கு மேன்மை. அதுதான் நம்ம பொன்னையும் சொத்தையும் சம்பாதிக்கிறத விட தேவன் சமூகத்தில் உட்காந்து நல்ல ஜெபிக்கிற காரியங்கள், ஆண்டவர் சமூகத்தில் இருந்து நல்ல ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவருக்கு பிடித்த பிள்ளைகளாக நம்ம இருக்கிறது தான் நமக்கு மேன்மை. எப்பொழுதும் அவரோட வார்த்தையை விட்டு விலகாமல் அவரோட வார்த்தைக்கு செவிசாய்த்து அவரோட வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடந்தோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு மேன்மை. ஆவியானவருக்கு நன்றி. இந்த வீடியோவை இந்த வசனத்தின் மூலமாக எது மேன்மை அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஆண்டவர் நம்மளோடுக்கு பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த 3 வசனங்களுக்கும் நமக்கு தந்ததுக்காக நன்றி நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோ போட உங்களோடு பேச ஆண்டவர் எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்காக நன்றி. பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட். எது மேன்மை? ஆண்டவர் சமூகம் தான் நமக்கு மேன்மை. எப்பொழுதும் நம்ம வாயில் ஆண்டவரோட துதி நாமத்தோடு இருந்தோம், துதி நாமத்தோடு எல்லா காரியத்தையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுதான் நமக்கு மேன்மை. தேவனோட சமூகம் தான் நமக்கு மேன்மை. பிரேஸ் தி லார்ட். நன்றி தரப்பனே.